நீங்களே வாங்க. அப்ப நான் வரட்டா? லைலா பாய். சரி பங்கசக்கா, அப்ப நானும் வர்றேன். தக்க சமயத்துல உதவுகிறவங்க தெய்வத்துக்கு சமம்னு சொல்லுவாங்க. உனக்கு தெய்வமே முன்னாடி வந்து நிக்குதே, அந்த புள்ளைய நீ பகைச்சுக்கிட்டு என்ன செய்ய போறியோ? பொழைக்கிற வழிய பாருக்கா. இந்த காலத்துல எல்லாம் புள்ளையாவது புருஷனாவது இந்த மாதிரி நல்ல குணம் படைச்சவங்க கிடைக்கிறது தான் பெரிய கஷ்டமா இருக்கு. உன்னைய சுத்தி நல்லவங்க இருக்கையில நீ ஏன் அவங்கள தேடி போற? சரி, எனக்கு நேரம் ஆயிடுச்சு, அப்ப நான் வரேன். புரிஞ்சுதம்மா. இப்பவாது குஞ்சாயி யாரு, எப்பேற்பட்ட ஆளு, எப்படி பெரும்போக்கான ஆளுன்னு கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ. அவளை என்னென்ன பேச்சு பேசினேன், என்னென்ன அவளை போட்டு இது பண்ணன. சி, இன்னைக்கு ஒரு கஷ்டம்னு வந்து நிற்கும் போது யாரு வந்து உதவுறான்ங்கிறத மனசுல வச்சுக்க. புள்ளன்னு அவன் பின்னாடியே கொடுக்கு பிடிச்சிக்கிட்டு தெரிஞ்ச உன் புள்ள உன்னை எந்த நிலைமையில கொண்டுட்டு வந்து விட்டுருக்கான் பாத்தீல. உன் மையன் நினைச்சிருந்தா 40,000லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. மகளை டாக்டருக்கு படிக்க வைக்கிறதுக்கு பல லட்சம் செலவு பண்ணுவான். அதெல்லாம் அவனால பண்ண முடியுது. வீட்டு வாசலுக்கு ஊருப்பட்ட காசு செலவு பண்ணுவான். வரப்புன்னு ஏதோ இட்லி கடையெல்லாம் போட போறானா. அதுக்கெல்லாம் செலவு பண்ண முடிஞ்ச அவனுக்கு பெத்த தாயி உனக்கு உதவி பண்றதுக்கு அவனால முடியாது. இப்பவாது புரிஞ்சு நடந்துக்குமா. நல்லவங்க யாரு, கெட்டவங்க யாருன்னு. குஞ்சாயி, நீ வாடி போவோம். நான் இதை எந்த எதிர்பார்ப்போடையும் பண்ணல. நீங்க என்னை எவ்வளோ தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். பாய் ஆண்டி. பாயலாம், போலாம். வாமா அம்சா. அத்தை வாமா அம்சா, வா வா. இல்லைங்க அத்தை, மாமா கிளம்ப போறீங்கன்னு சொன்னாரு. உண்மையாவாப்பா? ஆமாங்க அத்தை. அது வந்து, ஏண்டா இந்த வீடு உங்களுக்கு பிடிக்கலையா? இல்ல அத்தை, ஜீவா தான் உன்னை கருவேப்பிலை கொத்து மாதிரி வச்சு ஊத்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். என் பிள்ளை என் கூட இருக்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதாம்மா. என் வீட்டு மருமக நீ கல்யாணம் ஆகி நம்ம வீட்டுக்கு வலது காலை எடுத்து வச்சு வர்றதுக்கே 3 மாதம் ஆயிடுச்சு. எனக்கும் ஆசை பசங்கள் இருக்குல்ல அம்சா. நீ அவங்கிட்ட எனக்காக பேசி பார்க்கக்கூடாதா? இல்லாத்த, அது வந்து நீ சொன்னா கண்டிப்பா ஜீவா கேட்பாம்மா. தயவு செஞ்சு அவன்கிட்ட சொல்லு அம்சா. இந்த வீட்டை விட்டு போவேன் நானும் சொல்லுமா. சரிங்க அத்தை, நான் ஜீவா கிட்ட பேசுறேன். நீங்க அழாதீங்க. நான் செஞ்ச தப்புக்கு இத்தனை மாதம் கொடுத்த தண்டனையே போதுண்டா. இதுக்கு மேலே எனக்கு வேற என்னடா ஆசை இருக்க போகுது? வயசான காலத்தில் என் பிள்ளைங்க என் கூட இருக்கணும்னு நான் ஆசைப்படுறதுல என்ன அம்சா தப்பு இருக்கு? தயவு செஞ்சு ஜீவா கிட்ட பேசி புரிய வைமா. அத்தை, நீங்கள் அழாதீங்க. நீங்கள் அழுறது தான் எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. நான் ஜீவா கிட்ட பேசுகிறேன் அத்தை. நீங்கள் முதல்ல அழாதீங்க, ப்ளீஸ் அழாதீங்க அத்தை. நான் அழுகலடா. நீ ஜீவா கிட்ட பேசி அவனை இருக்க வைப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் அழமாட்டேன். கண்டிப்பா நான் பேசுறேன். நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. அம்சா, ஜீவா கூப்பிடுறான், இது வந்துடுறேன். கிளம்புறதுக்கு தான் கூப்பிடுவான், வேற எதுக்கு கூப்பிட போறான்? இல்ல நான் பேசுறேன். அம்சா, இது வரேன் த. அம்சா, வந்துட்டேன் ஜீவா. ஜீவா, என்னடி டைம் ஆச்சு, நீ பாட்டுக்கு கிளம்பாம உட்காந்துருக்க? இல்ல ஜீவா, சும்மா தான் பேசிட்டு இருந்தேன். சரி சரி, வா கிளம்பு, டைம் ஆச்சு. நான் பேக்ல எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். உன்னோட திங்ஸ் எல்லாம் எதுவும் வெளியில இல்ல? எங்க கிளம்ப சொல்ற? எங்க கிளம்ப சொல்றியா? வீட்டுக்கு தாண்டி, டைம் ஆச்சு இல்ல, கிளம்பு. அப்ப இது என்ன ஜீவா? அம்சா, இல்ல வீட்டுக்கு கிளம்ப சொன்னியே, அப்ப இது என்னன்னு கேட்டேன். விளையாண்டுட்டு இருக்காத, ஒழுங்கா கிளம்பு. ஜீவா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், அப்படி உட்காரேன். எதை பத்தி பேசுவேன்னு எனக்கு தெரியும், ஒழுங்கா கிளம்புன்னு சொன்னேன் உன்ன. ப்ளீஸ் ஜீவா, ஒரு 2 மினிட்ஸ் உட்காரு, நான் சொல்றது கேளு. உட்கார்றதுக்குலாம் டைம் இல்லை அம்சா. ஆல்ரெடி வந்து 2 நாள் இங்கேயே தான் உட்காந்துருக்கோம். இதுக்கு மேல என்னால 1 நிமிஷம் கூட இருக்க முடியாது. கிளம்புன்னு சொன்னேன். ஏன் கத்துற? அப்புறம் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு நின்னுட்டே இருக்க. கிளம்புன்னு சொல்றேன்ல, எல்லாம் எடுத்து வச்சிட்டேன், கிளம்பு. என்னால வர முடியாது ஜீவா. இல்ல, எனக்கு புரியல. என்னால வர முடியாது ஜீவா. நான் கல்யாணம் பண்ணி வந்த வீடு இந்த வீட்டுக்கு தானே. அப்புறம் ஏன் நான் வெளியில போய் இருக்கணும்? ஏன் மாமனார் மாமியார் வீட்டில் தான் நான் இருக்க முடியும். எனக்கு இங்க இருந்தா தானே ஜீவா மதிப்பு. விளையாண்டுட்டு இருக்கியோ? விளையாட்டெல்லாம் இல்லை ஜீவா, உண்மையாக தான் சொல்கிறேன். நான் கல்யாணம் பண்ணி வந்தது இந்த வீட்டுக்கு தானே. இவ்வளோ நாள் ஏதோ ஒரு பிரச்சனை, மனஸ்தாபம் வராமல் இருந்தோம். இப்போ நான் தான் வந்துட்டோம்ல. இனிமேல் இதுதான் ஜீவா நம்ம வீடு, இங்கே தானே ஜீவா நம்ம இருக்கணும். ஏன் போகணும்னு சொல்கிற? ஓவரா பண்ணிட்டு இருக்காதம்சா. இதுக்கு தான் நான் வரமாட்டேன்னு சொன்னேன். வந்த உடனே அவங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்களா? உன்னை பிரெயின் வாஷ் பண்ணி இந்த மாதிரி போய் பேசுன்னு அனுப்பிச்சு விட்டாங்களா? அவங்க ஒன்றும் அனுப்பிச்சி விடலை.
எனக்கே தான் தோணுது, நான் ஏன் அங்கே போய் இருக்கணும்? எனக்கு அங்கே இருக்க கம்ஃபர்ட்டாக இல்லை ஜீவா. இங்கே இருக்கும்போது தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஓஹோ, இவ்வளவு நாள் அங்கே இருக்கும்போது உனக்கு அந்த மாதிரிலாம் தோணலை, இப்போதான் தோணுதில்ல? எல்லாம் அவங்க என்ன மண்டை கழுவி உன்னை அனுப்பியிருக்காங்க அதானே? நான் ஒன்றும் குழந்தை இல்லை ஜீவா மண்டை கழுவுறதுக்கு. நீ சும்மா இரு. இனிமே நமக்கு இதுதான் வீடு, நம்ம இங்கே தான் இருக்கணும். ஏதாவது தேவையில்லாம பேசிட்டு இருக்காம ஒழுங்கா கிளம்புன்னு சொல்லிட்டேன். கிளம்ப போறியா இல்லையா? நீ வர்றதுன்னா வா, இல்லைன்னா நான் மட்டும் போறேன். இப்போ ஏன் கத்துற நீ? அப்புறம் சொல்லிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு இங்கே நின்றுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஜீவா என்னப்பா ஜீவா, இங்க இருக்கேன்னு சொல்லி தானே வந்த? என்ன ஆளாளுக்கு இதையே பேசிட்டு இருக்கீங்க? நான் இப்போ இங்க இருக்கேன்னு சொல்லி வந்தேன். ஏதோ தீபாவளிக்கு வரணும்னு கம்பல் பண்ணீங்களேங்கிறதுக்காக வந்தேன். அதுவும் அம்சம் ஆசைப்பட்டாலேங்கிறதுக்காக தான் வந்தேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. அம்மா என்ன செஞ்சானு என்னைய மன்னிப்படா ஜீவா. மன்னிக்கிறதுக்கெல்லாம் இங்கே ஒன்றுமே இல்லை, எனக்கு வேலை இருக்கு, நீ விடுங்க ப்ளீஸ். ஜீவா ப்ளீஸ்டா, கொஞ்சம் உன் கோவத்தெல்லாம் தள்ளி வச்சுட்டு எங்களுக்காக மனசு இறங்கி வரமாட்டியா ஜீவா? என்னப்பா நீங்களும் புரியாம பேசுறீங்க? ஜீவா நீ வாய மூடு, எல்லாம் ஒன்னாலதான். இப்போ என்ன உனக்கு? நம்ம வீட்டில் தானே இருக்கோம், யார் வீட்லயும் இருக்கிறது மாதிரி இது பண்ணிட்டு இருக்க? எது நம்ம வீடு? இது நம்ம வீடா? ஜீவா அம்மா அழுகுறாங்க ஜீவா, அது உனக்கு புரியுதா புரியலையா? ஏன் இப்படி பிஹேவ் பண்ற? கிறுக்கு மாதிரி இருக்கு நீ பேசுறது. ஆமாமா, நான் தான் இருக்கு. 3 மாசத்துக்கு முன்னாடி அவனை கூட்டிட்டு வந்து உன்னை கடத்திட்டு போக வச்சாங்க பத்தியா? அவங்க நல்லவங்க, நான் கிறுக்கு என்ன? அதுக்கு தான் நான் மன்னிப்பு கேட்குறேன்லடா ஜீவா. இதுக்கு மேலே அம்மா என்னடா செய்ய முடியும்? ஏதோ புத்தி கட்டு போய் பண்ணிட்டு என்னைய மன்னிச்சிருப்பா. எனக்கு இதுக்கு மேலே என்ன தண்டனை கொடுத்தாலும் எனக்கு பரவாயில்லடா. ஆனால் என்னை விட்டு மட்டும் போயிடாத ஜீவா, உன்னை கெஞ்சி கேட்குறேன்டா. இவா அம்மா இப்ப முன்னாடி மாதிரிலாம் இல்லடா. அவ இப்ப முழுசா மனசு திருந்திட்டா. அவளை நம்புடா. இனிமே நம்ம குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வராது. எல்லாரும் ஒரே வீட்டுல ஒன்னா சந்தோஷமா இருக்கலாம்ப்பா. கொஞ்சம் மனசு இறங்கி வாப்பா. ஆமாம் ஜீவா, எனக்கும் இங்கே எல்லார் கூடவும் ஒன்றா இருக்க தான் ஜீவா பிடிச்சிருக்கு. ப்ளீஸ்டா அம்சா, ப்ளீஸ் ஜீவா, எனக்கு இங்கே இருக்க தாண்டா பிடிச்சிருக்கு. யாருமே இல்லாமல் அனாதையாக நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். நீ எல்லாரும் இருந்தும் ஏன் ஜீவா தனியாக இருக்கணும்? உனக்கு அம்மா அப்பான்னு எல்லா சொந்தமும் இருக்குது. என்ன மாதிரி நீ அனாதை இல்லை ஜீவா. எனக்கு இவங்க கூட இருக்கிறது தான் ஜீவா சந்தோஷம். ப்ளீஸ் ஜீவா, எனக்காக இங்கே இருக்க மாட்டியாடா? இப்ப நீ எதுக்கடி உட்காந்து அழுதுட்டு இருக்க? எனக்காக அலமேலத்தை எவ்வளவோ பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களோட சந்தோஷம் கூட நான் மாமியார் வீட்டில் வந்து நல்லபடியாக நல்ல மருமகன்னு பேர் எடுக்கிறது மட்டும்தான். ப்ளீஸ் ஜீவா, நம்ம இங்கே இருந்துடலாண்டா. எனக்காக ஜீவா, ப்ளீஸ்டா. அம்மா உன் காலில் வேணாலும் விழுகிறேன் ஜீவா, இங்கே இருந்துருடா. அஞ்சிடும். ஐயோ அத்தை, எழுந்துருங்க அத்தை. என்ன இதெல்லாம்? எழுந்துருங்க. இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அம்சா. என் பிள்ளை என்ன மன்னிப்பானான்னு கேட்டு சொல்லுமா. ஐயோ அத்தை, எந்திரிங்க அத்தை, ப்ளீஸ் எந்திரிங்க. இன்னைக்கு நாங்கள் அலமேலத்தை வீட்டுக்கு போயிட்டு அங்கே எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு வந்துடுறோம் அத்தை. அதுக்கப்புறம் நாங்கள் இங்கேயே முறைப்படி வந்து இருக்கோம். ப்ளீஸ் அத்தை, இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஜீவாவை திரும்ப கூட்டிகிட்டு வர வேண்டியது ஏன் பொறுப்பு. அம்சா என்னை நம்புங்க அத்தை, என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல? ரஞ்சிதா, அதான் மருமக சொல்லுதில்ல, போயிட்டு வரட்டுமா? பிள்ளைங்க தான் அத்தை பெற்றவங்க கல்ல விழுகணும், பெற்றவங்க பிள்ளைங்க கல்ல விழுகக்கூடாது. ஜீவாவை கன்வின்ஸ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு. நான் கூட்டிகிட்டு வரேன் அத்தை. இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் அத்தை. சரிம்மா, எப்படியோ என் பிள்ளை திரும்பி என்கிட்ட வந்தா எனக்கு சரிதான். கண்டிப்பாக வருவான். ஜீவா, ஜீவா. அப்பதான் சாமி, என்னையா சாப்பிட கூட வராம உட்காந்துருக்க? என்ன உடம்புக்கு எதுவும் சரியில்லையா? ஒன்றும் இல்லை அப்பத்தா, சும்மாதான். என்ன சாமி, குரல் எல்லாம் சோந்தாப்புல கிடக்கு. ஐயா ராசா, இது ஒன்றும் இல்லை அப்பத்தா. ஒன்றும் இல்லைன்னு அங்கிட்டு திரும்பி சொன்னா எப்படியா? இங்க அப்பத்தாவை பார்த்து சொல்லு. ரோஹித்து, ஒன்றும் இல்லைன்னு இங்க அப்பத்தாவை பாரு சாமி. ஒன்றும் இல்லை அப்பத்தா, நான் அப்புறம் வந்து சாப்பிட்டுக்கிறேன். ரோஹித்து, இங்க பாரு. சொல்லுங்க அப்பத்தா. என்ன சாமி, என்ன ஆச்சு? உங்க அம்மா எதுவும் சொன்னாலா? உங்க அப்பா எதுவும் சொன்னானா? சொல்லு, போய் கேட்குறேன். இல்லை அப்பத்தா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் ஏயா இப்படி இருக்க? என்னதான் உனக்கு பிரச்சனை? எதுவாக இருந்தாலும் சொல்லு. மருதாயி, என்ன மருதாயி, ரோஹித் இருந்தா தானே இருக்கேன், அப்புறம் ஏன் சாப்பிட வராம இருந்தேன்? புள்ள முகம் ஏதோ வாடி போயிருக்குங்க. என்னன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறேன். ஏ பேரண்டி, என்னையா, என்னாச்சு? ஒன்றும் இல்லை தாத்தா. என்னையா குரல் சோந்தாப்புல இருக்கு, என்னையாவே வரேன்? தாத்தா, நான் ஒன்று சொல்லுவேன், நீங்க 2 பேரும் என்ன திட்டக்கூடாது. என்ன சாமி, திட்டுற அளவுக்கு அப்படி என்னடா சொல்ல போற? என்னன்னு முதல்ல சொல்லு பாப்போம். நீங்க திட்ட மாட்டீங்க, கோச்சிக்க மாட்டீங்கன்னு சொல்லுங்க, நான் சொல்றேன்.
உன்கிட்ட கொச்சுக்கிட்டு நாங்கள் எங்கேப்பா போக போகிறோம்? எங்களுக்குன்னு யார் இருக்கா? உனக்காக தாண்ட அந்த வீட்டில் நான் இருக்கேன். இல்லைன்னா உங்கள் அம்மா பண்ணுற சேட்டைக்கெல்லாம் நான் எப்போவோ இந்த வீட்டை விட்டு போயிருப்பேன். என்ன விவரம்னு சொல்லு. சொல்லுடா. தாத்தா, எனக்கு நிம்மியை பார்க்கணும் போல இருக்கு தாத்தா. தீபாவளி லீவுக்கு கண்டிப்பா அவ வீட்டுக்கு வந்திருப்பா. எனக்கு அவளை போய் பார்த்துட்டு வரணும் போல இருக்கு தாத்தா. இதுக்கு எதுக்குடா நாங்கள் கோவப்பட போகிறோம்? அவ உன் ஐத்த மக. நீ பார்க்கறத காட்டி யாருக்கு உரிமை இருக்கு? என்ன பேசுற மருதாயி? அன்னைக்கிலே அசிங்கப்பட்டு போனதெல்லாம் உனக்கு மறந்துருச்சா? புரிஞ்சுதான் பேசுறியா? அன்னைக்கு நடந்தது இவ அம்மானால நடந்த பிரச்சனை. அதுக்காக சின்னஞ்சிறுசுகளை நம்ம எப்படிங்க அப்படியே விட முடியும்? அது ஒண்ணுக்கொண்ணு மனசுக்கு பிடிச்சிருக்கு ஒலையே. உன்கிட்ட சொன்னானா? போய் பார்க்கணும்னு தோணுதுன்னு தானே சொன்னேன். இல்ல தாத்தா, எனக்கு நிம்மியை பிடிச்சிருக்கு. நான் அவளை லவ் பண்றேன் தாத்தா. ரோஹித், நீ படிக்கிற வேலையை மட்டும்தான் பார்க்கணும். நீ படிப்பு முடிஞ்சு நல்ல வேலைக்கு போகணும், நல்ல உத்தியோகத்தில் இருக்கணும். அதை விட்டுட்டு என்ன கண்டதையும் பேசிக்கிட்டு இருக்க? என்ன அவன் தப்பா சொல்லிட்டேன்? அவனுக்கும் 19-20 வயசு ஆயிருச்சு. அத்தை உள்ளேயே பிடிச்சிருக்கு, நான் விரும்புறோம்னு சொல்றேன். அடுத்தவங்கள்ட்ட சொல்றேன், தாத்தா வட்டிட்டு தானே சொல்றேன். இதனால என்ன இருக்கு? இப்ப எதுக்கு போட்டு கொந்த மாதிரி உள்றிய? நீ என்ன பேசுற? அன்னைக்கிலேயே சௌமியாட்ட என்ன வார்த்தை சொல்லிட்டு போனான்னு ஞாபகம் இருக்குல்ல? ஆமா, ஞாபகம் இருக்கு. அதெல்லாம் கோபத்துல சொல்ற வார்த்தை. அதை இல்லாம மனசுல வச்சுக்கிறது. ராசேந்திரனை நீனும் வீட்டுக்கு போனப்போ கூட அன்னைக்கிலேயே அதைத்தானடி சொல்லியிருக்கா. மாப்பிள்ளையும் அதைத்தானே சொல்லியிருக்காரு. எக்காரணத்தை கொண்டு எந்த சூழ்நிலையிலையும் என் பொண்ணு உன் வீட்டுக்கு கட்டி கொடுப்போம்னு நீங்கள் கனவுல கூட நினைச்சிடாதீங்க. என் பொண்ணுக்கு அந்த ஆசை இல்லை, எனக்கு அந்த எண்ணம் இல்லைன்னு சொல்லதானடி செஞ்சிருக்கா. அப்புறம் எப்படி இவன் மனசுல நம்ம ஆசையை வளர்க்க முடியும்? இவன் நினைச்சது முதல்ல தப்பு. இனிமே அந்த பிள்ளைய பத்தி நீ நினைக்க கூடாது. ஆமா, அவர் கிடக்காரு, நீ சும்மா இருடா. என்னங்க பேரே நம்ம பேரே. மகவுட்டு பிள்ளையும் மயம்புட்டு பிள்ளையும் கட்டி வச்சா நாளைக்கு நம்மளும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருக்கலாம்ல. அதுகளும் சொந்த விட்டு போகாம இருக்குங்கல்ல. சொந்த விட்டு போகக்கூடாது, நம்ம ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருக்கலான்னு வயசான கட்டைய கால போன காலத்துல நம்ம யோசனைக்காக அதுக வாழ்க்கையை சீரழிக்க சொல்றியா? அந்த பிள்ளை இங்க வந்து காலம் பூரா உன் மருமகிட்ட கஷ்டப்பட சொல்றியா? எங்க புள்ள முகம் வாடி போயிருக்காங்க. முகம் வாடி இருந்தா 1 நாள் 2 நாள்ல தேத்திரலாம். மனசு வாடி போயிருச்சுன்னா அதுக்கப்புறம் காலங்கள் ஆனாலும் தேத்த முடியாது மருதாயி. நான் சொன்னா புரிஞ்சுக்க. அவன் மனசுல நீனு ஆசையை வளர்த்து விட்றாத. தாத்தா, எனக்கு நிம்மியை பிடிச்சிருக்கு தாத்தா. பாரு ரோஹித், நீ ஆசைப்படுறதுல எந்த தப்பும் இல்லை. அந்த புள்ள ஒன்றும் அடுத்தவ இல்லை. உன் அத்தை மக, உன் அப்பனோட பிறந்த உன் அத்தை மக தான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா உன் குடும்பத்துக்கு அவங்களுக்கும் சரியா வராதுப்பா. ஏன் சரியா வராது? மாமியா சரிப்பட்டு வரலைங்கிறதுக்காக பிள்ளைகளும் ஒன்று சேரக்கூடாதுன்னு இருக்கா? எத்தனையோ குடும்பத்தில் மாமியாமாருக குடும்பக்காரியாத்தான் இருக்காளுங்க, கொந்த மாதிரி அடிக்கிறவளத்தான் இருக்காளுங்க. அதுக்காக பிள்ளையெல்லாம் ஒன்றா வாழாமல் சந்தோஷமா இல்லாமலாம் இருக்குதுங்க. பிடிச்சா இங்கனக்குள்ளே ஒன்றா இருக்கட்டும், பிடிக்கலைன்னா இவன் போய் தனி கொடுத்தன வச்சுக்கிட்டு தனியாக இருந்துட்டு போகிறேன். நீ பேசுறதெல்லாம் இன்னைக்கு நிலைமைக்கு சரியா இருக்கும். ஆனா நாளைக்கு கல்யாணம்னு வரும்போது எவ்வளவு பெரிய பிரச்சனையை கொண்டுட்டு வருவா தெரியுமா அவன் மருமக? என் மக ஒண்ணுமில்லாதவ வீட்டுல நான் பொண்ணு எடுக்க மாட்டேன். நாளைக்கு அந்த பொண்ணை எடுத்தாலும் அது ஒண்ணுமில்லாதவன்னு குத்தி குத்தி காட்டிக்கிட்டு இருப்பா. அவளை கொண்டுட்டு வந்து இங்க வச்சு காலம்புறம் அவளையும் சிரமப்படுத்துறியா? அவ ஒண்ணுமில்லாதவ இல்ல. கஷ்டப்பட்டாலும் கருமாயப்பட்டாலும் டாக்டருக்கு படிக்க வைக்கிறாள். என் பேத்தி நாளைக்கு டாக்டரா வந்து நிப்பா. டாக்டர் பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளா இருக்கிறதுக்கு இவங்க தான் கொடுத்து வச்சிருக்கேன்னு அவ என்னத்துல பட்டுக்கிட்டு கிடக்கா? உன் பேரை இன்ஜினியரு, பேத்தி டாக்டரு, 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல எனக்கு எந்த இதுவும் இல்லடி. சொன்னா புரிஞ்சுக்க. ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு இவன் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கிறது தப்பு. என்ன தாத்தா நீங்களே இப்படி சொல்றீங்க? நான் சொல்லிட்டா இன்னைக்கு என்னோட முடிஞ்சிடும்டா ரோஹித். பின்னாடி நீ வருத்தப்படக்கூடாது பத்தியா? நீ முதல்ல படி, நல்ல ஒரு வேலைக்கு போ, கை நிறைய சம்பாத்தியம் பண்ணு. பொண்ணு உன் வீடு தேடி வரும். நீ ஏன் கவலைப்படுற? உனக்கு என்ன பொண்ணேவா கிடைக்காது? அவன் பேத்திய விரும்புறோம்ங்கிறேன். நீங்க பொண்ணு கிடைக்காதான்னு பேசுறிய. கையில வெண்ணெயை வச்சுக்கிட்டு எதுக்கு நெய் கலையனே? இடி, நீ சும்மா இருக்க போறியா இல்லையா? உன் பேத்தி இந்த வீட்டுக்கு கொண்டுட்டு வரணும், உன்னோட சேர்த்து வச்சுக்கிறணும், அவளை நல்லா வாழ வைக்கணும், பேரனுக்கு கட்டி கண்ணால அழகு வைக்கணும்னு உன்னோட ஆசையெல்லாம் எனக்கு புரியுது. ஆனா அது எதுக்குமே அன்னைக்கிலேயோ மாப்பிள்ளையோ ஏன் நாளைக்கு நிம்மியோ ஒத்துக்கிற மாட்டா. இதுதான் உண்மை. தாத்தா, எனக்கு நிம்மி வேணும் தாத்தா. எனக்கு நிம்மியை தான் தாத்தா பிடிச்சிருக்கு. எனக்கு கல்யாணம்னு ஒன்று நடந்தா அது நிம்மி கூட தான் தாத்தா. போயிட்டு கல்யாணத்துக்கெல்லாம் இன்னும் உனக்கு நாள் இருக்கு. கல்யாண வயசுக்கும் இன்னும் நாள் இருக்கு. இப்பெல்லாம் கல்யாணத்தை பத்தி ஒன்றும் பேச வேணாம். நீ படி,
நீ படித்து முடிச்சு வேலை பார்த்து முடிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து கை நிறைய சம்பாதிக்கிறதுக்குள்ள உன் வாழ்க்கையில் நிம்மியை விட பல பெண்கள் உன் வாழ்க்கையில் வந்து போவாங்க. அவங்களில் நாளைக்கு வேலை பார்க்குற இடத்துல யாரையாவது உன்னை பிடிக்கலாம், இல்லை உன்னைய பிடிச்சி வேற யாராவது ஒரு புள்ள ஏதாவது லவ்னு சொல்லலாம். அப்போ உன் மனசு மாறலாம். எம்புட்டோ விஷயங்கள் இருக்குது. அதை எல்லாத்தையும் தாண்டி அத்தனை வருஷம் கழிச்சு எனக்கு அப்பவும் நிம்மியத்தையும் பிடிச்சிருக்குன்னு நீ வந்து சொல்லு. நானே அன்னைக்கிட்ட பேசுகிறேன், சரியா? இப்போ அந்த பிள்ளைக்கு ஃபோன் அடிக்கிறதோ, அந்த பிள்ளைய தொந்தரவு பண்ணுறதோ, அந்த பிள்ளைய காலேஜுக்கு பார்க்க போகிறதோ, இந்த மாதிரியான எச்சொலியும் வச்சுக்கிறக்கூடாது. அவளும் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறா. அவள் பிள்ளையும் நல்ல நிலைமைக்கு படித்து நல்லா இருந்தால் தானே நாளைக்கு அவளையும் 4 பேர் மதிப்பாக. எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு நீ ஒழுங்காக படிக்கிற வேலையை மட்டும் பாரு. அப்போத்தான் அத்தாயும் பிடித்தோரன்னு சொல்கிறாங்கன்னா அதில் ஒரு நியாயம் இருக்கும் சாமி. அத்தையும் பாவம் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாள்ல. எம்புட்டு கடனை வாங்கி உடனே வாங்கி அந்த பிள்ளைய நல்ல நிலைமைக்கு ஆளாக்கி பார்க்கணுமேனு பாடுபட்டுக்கிட்டு இருக்கா. தாத்தா சொல்கிறது மாதிரி வேணும்னா நீ நல்லா படி, நல்ல ஒரு இதுக்கு வா. அதுக்கப்புறம் நம்ம போய் பொண்ணு கேட்டோம்னா அவங்க என்ன சொல்ல முடியும்? அதுக்கப்புறம் கொடுக்கலைன்னா நம்ம கட்டி தூக்கிட்டு வந்துடுவான். என் பேத்தியை என் பேரனுக்குத்தான் கட்டி வைப்பேன், நீ யாரடி கேட்கன்னு நான் நிற்கிறேன். நிஜமாவா அப்பதான்? இங்கே வாரு ரோஹித்து, இந்த காலத்தில் படிக்கலைன்னா ஆம்பளைக்கோ பொம்பளைக்கோ மதிப்பே இல்லை. படிப்பு தாப்பு எல்லாம். நீ நல்லா படி. ஐயா சொன்னது மாதிரி கை நிறைய சம்பாத்தியம் பண்ணி நல்ல ஒரு நிலைமைக்கு வா. அதுக்கப்புறம் நீ கேட்காமலே மற்றதெல்லாம் தன்னால் நடக்கும். இப்போ ஏதோ 2 கழுதையும் மனஸ்தாவப்பட்டுக்கிட்டு பேசாமல் இருக்குதுங்க. இது காலம் இப்படியே இருக்காதுல்ல. காலங்கள் மாற மாற எல்லாம் மாறும். அப்போவும் ஐயா சொன்னது மாதிரி உனக்கு அவளைத்தையும் பிடிச்சிருக்குன்னா, அவளுக்கும் உன்னையத்தையும் பிடிச்சிருக்குன்னா அப்போ போய் பேசுவோம், சரிதானா? ஆமாம் சாமி, இதுக்காக சாப்பிடாம கிடக்கிறது, கோச்சிக்கிட்டு இருக்கிறது, ரூமுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கிறது, அழுதுகிட்டு இருக்கிறது, தாடி வளர்க்குறதுன்னு எச்சொலியும் வச்சுக்கிறக்கூடாது, சரியா? நீ நல்ல நிலமையில இருக்கணும். கரும்பு கட்டோடு இருந்தால் எறும்பு எங்கேன்னு வரும். நாளைக்கு நீ வீட்டுக்கு பார்க்க போகிறேன், காலேஜுக்கு பார்க்க போகிறேன், ஹாஸ்டலுக்கு பார்க்க போகிறோம்னா அங்கே ஏதாவது ஒரு பொருளை கிளம்புச்சுன்னு வச்சுக்க, தூத்தி விடுறதுக்கு அடுத்த ஆள் தேவையில்லை, உங்கள் அம்மாவே போதும். எவனோ போனானா, எங்கேயோ நின்றாலாம், எப்படியோ வந்தாலாம்னு நீ போனதை 4ஆ திரிச்சு வேறு மாதிரி கதை கட்டி விட்டு அதை எப்படியோ மாற்றி விட்ருவா. நாளைக்கு அசிங்கப்பட்டு நிற்கிறது நீ கட்டிக்க போகிற புள்ள அப்படின்னு நினச்சிடாத. நடக்கும்போது பார்க்கட்டும். நம்ம அத்தை மக தானே, அடுத்தவங்களுக்கே நம்ம ஆகான்னு சொல்லுவோம். நம்ம குடும்பத்தில் ஒரு கெட்ட பேருன்னா அதை வர விட்டுறலாமா? அதுவும் ஒன்றால் வர விட்டுறலாமா? பார்த்து பக்குவமாக நடந்துக்க, சரியாப்பா? அதுக்கப்புறம் ஐயா பார்த்துக்கிறேன், ஆயுசோட கிடப்பேன்டா. உன் கல்யாண காட்சி எல்லாம் முடிக்காமல் அந்த ஐயா போக மாட்டேன். பார்ப்போம், தைரியமா இரு, என்ன? சரி தாத்தா. இப்போ வந்து சாப்பிடு சாமி, வா சாப்பிடு வா. பங்கசக்கா, ஆகருப்பாயி, என்ன பங்கசக்கா, காலையில இருந்து வீட்டுல ஒரே சத்தமா கிடந்துச்சு, கூகுன்னு ஒரே ஆளுக்களா இருந்துச்சு. என்ன சத்தம்? எதுவும் பிரச்சனையா? பிரச்சனை இல்லாத பொழுது என்னைக்குத்தான் எனக்கு கழிஞ்சிச்சு. என்னைக்கும் பிரச்சனை தானே. மங்கசக்கா, என்ன ஆச்சு? யாரோ ஒரு ஆள் வந்து வேகமா பேசிக்கிட்டு இருந்தது மாதிரி கேட்டுச்சு. தங்கச்சி லைலாவும் வந்திருந்தாலோ? அங்கே நின்று பார்த்தேன். பக்கத்துல வர்றதுக்கு சங்கட்டமா இருந்துச்சு. குடும்ப பிரச்சனை எதுக்கு நம்ம போய் வார்த்தையை விடணும் ஒதுங்கி நின்றுக்கிட்டேன். என்னக்கா ஆச்சு? என்ன பிரச்சனை? லைலா வந்து எதுவும் சத்தம் போட்டாலோ? அவளாலதான் எனக்கு இந்த நிலைமை. இன்னைக்கு அவளாலதான் இந்த வீட்லயும் உட்கார்ந்துருக்கேன். என்ன பங்கசக்கா சொல்றிய? எனக்கு ஒன்றும் விளங்கலையே. என்னத்தை சொல்ல கருப்பாயி? 1000 ஆம்பளை புள்ளைன்னு தோளில் தூக்கி வச்சு வளர்த்தாலும் கடைசியில் நம்மளுக்கு ஒன்றுனா வந்து நிற்கிறது பொம்பளை புள்ள தானே வந்து நிற்கிது. இப்போத்தான் அவனாலதான் பிரச்சனைன்னு சொன்னியே, இப்போ இப்படி சொல்றியே, எனக்கு ஒன்றும் விளங்கலையே. அதான் அன்னைக்கே சொன்னேன்ல கருப்பாயி, லைலா குட்டியை கடத்தி கொண்டு வச்சுக்கிட்டு எவனோ களவாணி பைய 25 லட்சம் கேட்டேன். கையில் 1 ரூபா காசு இல்லை. அதனால இந்த வீட்டை அடமானம் வச்சு காசு புரட்டி அவளை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தேன்னு. ஆமாம், அதுக்கு கூட மாதம் 40,000 வட்டி கட்டிகிட்டு இருக்கோம்னு சொன்னியல்ல. வட்டியை மாதம் என்னால் கட்ட முடியல கருப்பாயி. 1 ரூபா 2 ரூபா காசா? 40,000 ரூபா காசை என்னால் எப்படி மாதம் பெரட்ட முடியும்? என்னால் கொடுக்க முடியலைன்னு சொன்னதுக்கு வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டேன். சரி நம்ம மையன்ட்டு போயாது கேட்போமேனு கேட்டதுக்கு அவன் பொண்டாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு என்னை பொரடியை பிடிச்சி தள்ளாத குறையா விரட்டி விட்டுட்டேன்டி. ஆம்பளை பயிலுக்கு ஊரம் அப்படித்தானே இருக்காங்க. பொண்டாட்டி வச்சு கேட்டுக்கிட்டு நம்மளை என்ன ஏதுன்னு கூட கண்டுக்கிற மாட்டேங்கிறாங்க. என்னைக்கோ ஒரு நாளைக்கு பெத்த தாய்க்கு இந்த காசை கொடுத்து உதவி பண்ணுறதுனால அவன் கிரீடமா குறைஞ்சிரும். அவன் பொண்டாட்டி உள்ளே இருக்குன்னு அவன் செய்ய மாட்டேன். பெத்த தாய்னா எப்படி நினைக்கிறாங்க வருவேன். நம்ம இல்லாமலாம் அவங்களுக்கு பொண்டாட்டியும் பிள்ளையும் வந்துச்சு. நம்ம பொண்ணு வாத்து கட்டி வைக்கலைன்னா அவங்களுக்கு என்ன நிலைமை ஆயிருக்கான்? என்ன கொடுவனைய சொல்ல.
யாரை வேணான்னு விரட்டி விட்டு வேடிக்கை பார்த்தனும் அவளும் அவள் கூட்டாளியும் தான் கருப்பாயி என்னை வந்து காப்பாற்றிருக்காளுங்க. அவளுக இல்லைன்னா என் நிலைமை என்ன ஆகிருக்கும்? இனி யாரும் ஊரு சிரிச்சு உரமர பார்க்க வச்சு நான் எந்த நிலைமையில இருந்திருப்பேன்? எங்கிட்டோ போய் ஒரு முளம் கயித்தை வாங்கி தூக்கில் தொங்கி நேரம் செத்து 2 நாள் காரியம் முடிஞ்சிருக்கும். ஏன் கேட்குறேன்? என்னால் அந்த நிலைமையை நினச்சி கூட பார்க்க முடியல கருப்பாயி. ஆனால் இப்போவும் அவன் மேலே எனக்கு கோவம் இருக்கு. அவள் செஞ்சது எனக்கு உதவியாக இருந்தாலும் அந்த காசை நான் எப்படியும் திருப்பி கொடுத்துருவேன். ஏன் பங்கசக்கா அப்படி சொல்றிய? 1000 இருந்தாலும் பெத்த உள்ள உங்களுக்காகத்தானே ஓடியாந்து உதவி செஞ்சிருக்கா. அந்த காசை கொடுத்து ஏன் அவளை அந்நியமாக பார்க்கணும்னு நினைக்கிறிய? அவ காசு எனக்கு வேணாம் கருப்பாயி. 1000 இருந்தாலும் அவ என்னை விட்டுட்டு போன கொடுமைக்கு, அவ எனக்கு பண்ணின பாவத்துக்கும் அவ அனுபவிச்சே தீரணும். அவ இன்னைக்கு காசு கொடுத்தானுங்கிறதுக்காக அவ நல்லவளும் இல்லை, அதை நான் வாங்கிக்கிட்டதுனால அதை மறந்துட்டோம்னு இல்லை. என்னைக்கு அவ மேலே உள்ள கோவம் அவ மேலே இருக்கு. இன்னைக்கு சூழ்நிலை வேற வழி இல்லை, வாங்கிக்கிட்டேன். ஆனால் என்னைக்கு நான் அதை மறக்க மாட்டேன். இந்த நிலைமையில நிற்கிறதுக்கு காரணமே அந்த நாய் தானே. சரி விடுங்க பங்கசக்கா. இன்னைக்கு இந்த நிலைமையிலையும் உங்கள் மைனா வந்து பார்த்தே உங்கள் மருமகளை வந்து என்னன்னு கேட்டா உங்கள் மகதானே பார்த்துச்சு. இந்த வட்டிக்காரனுக்கு ஒரு வழி பண்ணணும் கருப்பாயி. அதுக்குத்தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏதாவது ஒரு வழியில் என் பேரில் இருக்கிற சொத்துக்களை விற்றுப்புட்டு இந்த வட்டிக்காரனுக்கு கொடுக்க வேண்டிய மொத்த காசையும் கொடுத்து அடைச்சிப்புட்டு எங்கிட்டாவது போய் காசி ராமேஸ்வரம்னு போயிடலான்னு பார்க்குறேன். இதுக்கு மேலே இந்த ஊரில் என்னால் இருக்க முடியாது. வகையில் என்னையும் கூட்டிட்டு போங்க. என் வீட்லேயும் அந்த கதை தானே நடக்குது. ஒன்றுமில்லைன்னு சொல்லிவிட்டு எங்கேயும் வெளியே போகையிலையும் வரையிலையும் எனக்கு தெரியாமல் கழுத்து நிறைய சங்கிலியாக மாட்டிக்கிட்டு போகிறா. எனக்கு தீபாவளிக்கு வெறும் 300 ரூபா நூல் சேலையை வாங்கிட்டு வந்து கொடுத்துப்புட்டு அவன் மகளும் பட்டு சேலை பட்டு பாவாடை எடுத்து கட்டுறாங்க. என் மயனுக்கு சட்டை எடுத்து கொடுக்குறா. எப்படியும் 2000 ரூபா 3000 ரூபா இருக்கும். அம்பிட்டு காசு செலவழித்து அவங்க நல்லா அனுபவித்து ஆக்கி பொங்கி திங்கிறாங்க. எனக்கு ஒரு வேளை ஒரு கறி மீன் ஆக்கி போடுறதுக்கு கணக்கு பார்க்குறாங்க. உலகமே அப்படித்தான் இருக்கு பங்கசக்கா, உலகமே அப்படித்தான் இருக்கு. நீங்கள் போகையில் சொல்லுங்க, துணைக்கு துணையாக காசி ராமேஸ்வரம்னு போயிட்டு வருவோம். நானும் வாரேன்.